சின்னசேலம் எளவடி வனப்பகுதியில் பல நூற்றாண்டுக்கு முன்னர் சித்தர் ஒரு மலை உச்சியில் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவருடன் இருந்த அவரது சீடன் அமைதியை குலைக்காமல் நின்றிருந்தான். அப்போது அருகில் இருந்த ஒரு பாறையில் ஒரு பாம்பு வந்து அமர்ந்தது. அந்த பாம்பு யாருக்கும் பயம் காட்டாமல் கண்களை மூடி தியானம் செய்வது போல சாந்தமாக இருந்தது. பாம்பை பார்த்ததும் சீடன் நடுங்கி போனான். அது தன்னையோ அல்லது குருவையோ கடித்து விடுமோ என்று பயந்து தன் கையில் இருந்த தடியை எடுத்து பின்னுக்கு நகர்ந்தான். சீடன் பயப்படுவதைக் கண்டு முத்துசாமி சித்தர் மெல்ல புன்னகைத்தார். அவர் சீடனை பார்த்து அமைதியான குரலில் சொன்னார், பயப்படாதே மகனே, அது யாரையும் கடிக்க வரவில்லை. அது தன் இயல்பான கோபத்தை கட்டுப்படுத்தி தன் மனதை அமைதிப்படுத்தி தன் உயிரை உயர்த்தி கொண்டிருக்கிறது. சித்தர் மேலும் விளக்கினார், கோபம், பயம், பேராசை போன்றவற்றை நாம் அடக்கி நம் மனதை, சித்தத்தை அமைதிப்படுத்தினால் நம்மை சுற்றியுள்ள உலகமே நமக்கு சாதகமாக மாறும். நம் அமைதி மற்ற உயிர்களையும் சாந்தப்படுத்தும். இதை கேட்ட சீடன் தன் குருவின் ஞானத்தை உணர்ந்தான். அதன் பிறகு பாம்பும் சித்தரும் போல தன் மனதை அமைதிப்படுத்தி தியானத்தில் அமர்ந்தான். சித்தம் அமைதியானால் உலகமே நம் பாதையில் மாறும் என்ற உண்மையை சீடன் அன்று உணர்ந்தான். இன்றும் அந்த சித்தரின் வழியில் வந்த சீடர்கள் புத்திரகவுண்டன் பாளையத்தில் சித்தநாதர் நாடி ஜோதிட மையம் என்ற பெயரில் மக்களின் பிரச்சினைகளுக்கு ஓலைச்சுவடிகள் மூலம் தீர்வை வழங்கிக் கொண்டு உள்ளனர்.